உங்களுக்கு சில நேரத்துல ஆறுதலே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா ஆறுதல் தருகிற ஒருத்தர் இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே சந்தேகம் வரும் பொழுது நீங்க போக வேண்டிய இடம், யோவான் பண்ண அதே வேலை தான் நீங்களும் பண்ணணும். அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போனான். நாம் வார்த்தையாய் இருக்கிற தேவனிடத்திலே செல்ல வேண்டும். நம்ம திறப்பின் வாசல்ல இருந்து நீங்க எதையும் திருப்ப போறது கிடையாது. இயேசு ஏற்கனவே எல்லாவற்றையும் திருப்பி விட்டார். அதை நம்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே திருப்பங்கள் ஏற்படுகிறது. வார்த்தையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமே தவிர உங்க வாழ்க்கையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டியூன் சிச்சுவேஷன் சாங் போட்டு அப்படியே உட்கார்ந்துட கூடாது. மரணத்திலிருந்து ஜீவன், ஸ்டேட்டஸ் மாறுது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒருத்தங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறுகிறது. ப்ரொமோஷன் கீழே இருக்கிற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகுது. உங்களுக்கு முறையாய் வர வேண்டிய காரியங்கள் வந்து சேர்கிறது. பிள்ளைகளுக்கு ஒரு விடிவு உண்டு. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு உண்டு. அதுதான் நற்செய்தியா இருக்குது பாருங்க. அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பகை இருந்தது. ஆனால் அந்த பகை கிறிஸ்துவின் மூலமாய் தீர்வாய் மாறினது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் தேவனுடைய புத்திரராய் மாற்றப்பட்டோம். அதுதான் சுவிசேஷம், அதுதான் குட் நியூஸ். அதுதான் நம்ம இது பண்றோம் பாருங்களேன். சோ அடுத்த வசனம் சொல்லுது. இதே வசனத்தை ரோமர் 10:36 10:16 பவுலும் எழுதுறார். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதம் எப்படி இருக்கிறான்? சமாதானத்தை அழகாய் இருக்கிறது. சமாதானத்துக்குரிய இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களின் பாதங்கள் அழகாய் இருக்கிறது. நிறைய இடத்துல கோட் பண்றாங்க. அடுத்த வசனம் பார்க்கிறோம். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. இனி ஜாமக்காரனுக்கு வேலை இப்ப கிடையாது புதிய ஏற்பாட்டுல. அதை தெரிஞ்சுக்கோங்க நல்லா. கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம திறப்பின் வாசல்ல இருந்து நீங்க எதையும் திருப்ப போறது கிடையாது. இயேசு ஏற்கனவே எல்லாவற்றையும் திருப்பி விட்டார். அதை நம்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே திருப்பங்கள் ஏற்படுகிறது. ஆமென். அதுதான் பாருங்க, இங்க பாருங்க. என்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். அடுத்த வசனம். எருசலேமின் பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். இதெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். நம்ம இன்னும் செய்திக்கு இன்னும் போகல. இதெல்லாம் இப்பதான் படத்துக்கு டைட்டில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் பாப்கார்ன் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் அப்படியே தேற்றி ஆற்றி அப்படி வந்துட்டோன்னு தான் என்ன பண்றாங்க, போடுறாங்க. எவனோ சீரீஸ் எடுக்கிறான், ஏன் நம்ம எடுக்கக்கூடாதா? லைஃப் 2. நீங்கெல்லாம் அடுத்த ஏதோ இதுக்கு 2க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதை விட பாக்கியவான்கள். சோ பாருங்களேன், பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஆறுதலின் தேவனா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுது, தேவன் எப்படி இருக்கிறாராம்? ஆறுதலின் தேவன் இருக்கிறாராம். அதனாலதான் நம்ம ஆறுதலே எனக்கு இல்லப்பா அப்படின்னு நம்ம புலம்ப தேவையில்லை. யார் இருக்கிறா? தேவனே நம்முடைய ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனாய் இருப்பாரா? இருக்கிறாரா? சொல்லுங்க. ஆறுதலா எனக்கு இருக்கிறார். உங்களுக்கு சில நேரத்துல ஆறுதலே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா ஆறுதல் தருகிற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். சோ நீங்க பாருங்க, தேவன் வந்தாரு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார்.
சோ இத தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வந்தா என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண போறாரு, எப்படி மக்களை மீட்டுக் கொள்ள போகிறார், எப்படி அவர்களை விடுவிக்க போகிறார் அப்படின்றத எல்லாமே தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. சோ இந்த ஜீவனின் பிரசங்கத்தை தான் இயேசு கிறிஸ்து பண்ணார். சோ சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காரியங்கள். இதை நீங்க கவனிங்க. நீங்க இதை கேட்கும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏன்னா வசனம் சொல்லுது, சங்கீதம் 107:20 அவர் தம் வார்த்தையை அனுப்பி என்ன பண்றாரு? குணமாக்குகிறார். வார்த்தையின் மூலமாகவே குணமாக்குறார். தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சோ நீங்க கேட்கிற செய்தி, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது என்னமாக்குறது? குணமாக்குற வார்த்தை வரப்போகிறது. அழிவுக்கு உங்களை தப்புவிக்கிற வார்த்தை வரப்போகிறது. ஆமென். இப்போ நம்ம இப்படிப்பட்ட பிரசங்கங்களை இயேசு எப்படி பண்ணார், எப்படி இந்த ஜீவனின் அவர் ஜீவனை போதித்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 10:10 சொல்லுது. என்ன சொல்லுது? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே தவிர வேற எதுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாக்க தான் அவர் வந்தார். சொல்லுங்க, ஜீவன் உண்டாக்க இயேசு வந்தார். ஆமென். சோ இப்போ நம்ம பார்க்க போறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க போறோம். 20, 21, 22. அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்தருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்? இந்த வசனங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதாவது வாட்ஸ் த பேக்ரவுண்ட், இது ஏன் சொல்லப்பட்டது? யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில இருக்கிறாப்ல. யோவான் ஸ்நானகன் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவன். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகனுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு பாருங்க. சில நேரத்துல நமக்கு சந்தேகம் வரும்ல, வாழ்க்கையில எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம் வந்துச்சுன்னா அதை தீர்வு செய்திடணும், அதை நிவர்த்தி செய்திடணும். அதுதான் யோவான் ஸ்நானகன் என்ன பண்றான்? 2 பேரை அனுப்புறான். யாருக்கிட்ட அனுப்புறான்? இயேசு கிறிஸ்து கிட்டே அனுப்புறான். உங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது சில பேர் சொல்லிடுவாங்க, சந்தேக ஆவியேன்னுவாங்க, இல்லைன்னா அசுத்த பாவியேன்றுவாங்க. நம்ம ஆளுங்க யூஸ்வலா அப்படித்தானே இந்த டயலாக். ஆனா சந்தேகம் வரும் பொழுது யோவான் ஞானஸ்தானம் என்ன பண்றான்? நேரா எங்க போறான்? இயேசு கிறிஸ்து போறான். நீங்க எங்க போனோம்? இயேசு யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யாருங்க? இயேசு கிறிஸ்து. நம் வாழ்க்கையிலே சந்தேகம் வரும் பொழுது நீங்க போக வேண்டிய இடம், யோவான் பண்ண அதே வேலை தான் நீங்களும் பண்ணணும். அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போனான். நாம் வார்த்தையாய் இருக்கிற தேவனிடத்திலே செல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அதே சூழ்நிலையில இருக்கிற ஆன்டிக்கு போன் அடிச்சீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இதே மாதிரி தான் எங்க உள்ள வாழ்க்கையிலும் நடந்துச்சு, இதே தான் டாக்டர் சொன்னாங்க, இதுதான் டாக்டரின் தீர்ப்பே, சாசனம். சொல்லிருங்க, டயலாக் மீறி முடிச்சிருங்க. எல்லாம் உங்களுக்கு இப்படி டயலாக் அங்கெல்லாம் போயிட்டு வந்தாதான் நமக்கு கொஞ்சம் புரியுது பிரதர். நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டி சொல்றது அந்த பாட்டிக்கு இப்படிதான் வந்துச்சான், இப்படியே போச்சான். அப்படி கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது எங்க போகணும்? வார்த்தை கிட்ட போகணும். வார்த்தை யார்? இயேசு. ஆமென். சோ வார்த்தை கிட்ட அனுப்புறான் பாருங்க யோவான் ஞானஸ்தானம். இது வந்தவொடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் பாருங்களேன். வார்த்தை கிட்ட போப்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க போ, அதுக்கேத்த மாதிரி ஒரு டியூன் சிச்சுவேஷன் சாங் போட்டு அப்படியே உட்கார்ந்துட கூடாது.
ஏதாவது ஒரு பாட்டை போட்டு வீடு வரை உறவு, கடைசி வரை யாரோ அப்படின்னா அப்படி இருந்துடக்கூடாது. வார்த்தையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமே தவிர உங்க வாழ்க்கையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமென். இங்க பாருங்க, வார்த்தை கிட்ட அனுப்புறான். அப்ப என்ன பண்றாங்க? அந்தபடி அவங்க கேட்கிறாங்க பாருங்க, நீர்தானா வேறு ஒருவர் காத்திருக்க வேண்டுமா? யார் கேட்கிறா இத? யோவான் ஞானஸ்தானன். அவனே கேட்கிறான், இவர் மேசாயாவா? இஸ் ஹி எ மெசாயா? அவனுடைய கேள்வியே அதுதான் பாருங்களேன். அப்ப தேவன் ஒரு சுவிசேஷத்தை சொல்றாரு பாருங்க, 21ஆம் வசனம். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். ஒரு சில பேருக்கு கிடையாது சுகம், ஒரு சில பேருக்குலாம் கிடையாது, எல்லாருக்குமே சுகம் உண்டு. சொல்லுங்க, எல்லாருக்குமே சுகம் உண்டு. பாருங்க, அது சொல்லிட்ட உடனே அவர் சொல்றாரு 21ஆம் வசனம், அந்த சமயத்திலே, வாசிங்க. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். என்ன அறிவிக்கணும்? வாசிங்க. கண்டவைகளையும் கேட்டவைகளும். அடுத்தது வாசிங்க. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள். குருடர்னா யாருங்க? கண்ணு தெரியாதவன். கண்ணு தெரியாதவன் குருடன். இங்க இந்த ஆவிக்குரிய குருட்டு பிரதர், இது இட்ஸ் நாட் a physical சொல்லாதீங்க. இது என்னது? கண்ணு தெரியாதவன். கண்ணே அவனுக்கு லிட்டரலா தெரியல. அங்க என்ன சொல்றாரு? குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். இது லிட்டரலா ஒரு குருடா இருக்கிறவன் பார்வை அடைகிறான். அடுத்தது சப்பானிகள் நடக்கிறார்கள். சப்பானிகள்னா யாரு? நடக்க முடியாதவங்க. இது எல்லாமே சரீரத்துக்குரிய இது காரியங்களை சொல்லுகிறார். சப்பானியர்கள்லாம் நடக்கல. அங்க என்ன ஆகுதான்? அவருடைய சுவிசேஷ கூட்டத்துல நடக்கிறார்கள். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். குஷ்டரோகினா என்னன்னு தெரியுமா? குஷ்டரோகிகளை பார்த்திருக்கீங்களா? அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் அரிக்கப்பட்டு என்ன ஆயிரும்? தின்னுரும். அப்படியே மடங்கி முடங்கி ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சுகமாகிறார்கள். செவிடர் கேட்கிறார்கள். நான் சொல்றது கேக்குதா? செவிடர்கள் கேக்குதா? ஹலோ, செவிடர்கள் கேட்கிறார். செவிடர்கள்னா யாருங்க? காது கேட்காதவங்க. அவங்க எல்லாம் இது பண்றாங்க. மரித்தோர் எழுந்து. மரித்தோர்லாம் யாருங்க? செத்து போனவங்க. என்னைக்கு செத்து போனவங்க சொல்லல. இன்னைக்கு செத்து போனவனா இருக்கலாம், 4 நாள் செத்து போனவனா இருக்கலாம், எப்பயோ செத்து போனவனாலும் இருக்கலாம். மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு, தரித்திரன்னா யாருங்க? புவர் பீப்புள். அவங்களுக்கு சுவிசேஷம் எது? கண்ணு தெரியாதவனுக்கு சுவிசேஷம் கண்ணு தெரியுது. அப்ப தரித்திரருக்கு சுவிசேஷம் என்ன? கேட்கல. தேவைகள், அவனுடைய தேவைகள் அவனுக்கு மட்டும். அப்போ குருடனுக்கும் அவனுடைய தேவைகள்னு ஒரு கண்ணாடி போட்டு விட்டுலாமா? குருடனுக்கு பார்வை. அப்ப தரித்திரனுக்கு என்னங்க சுவிசேஷம்? ஐஸ்வர்யம். பிச்சைக்காரனுக்கு என்னங்க இப்ப சுவிசேஷமா இருக்கும்? கோடீஸ்வரன் ஆறது. பிளைண்டுக்கு என்னங்க சுவிசேஷம்? கண்ணு தெரியுறது, காது கேட்க. இது எல்லாமே என்னவா இருக்கான்? சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. நான்லாம் முந்தி சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, நோட்டீஸ் அடிப்பாங்க, இந்த கூட்டத்துக்கு வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாகும். பார்த்துருக்கிறீங்களா? வியாதியஸ்தரை கொண்டு வாருங்கள் அப்படின்னு. இப்பெல்லாம் இந்தியாவுக்கு போனா இந்த வசனத்தெல்லாம் எடுக்கிறது இல்ல. பில்லி சூனியமா, மூட்டு வலியா, தீராத பிரச்சனையா, பார்த்துருக்கிறீங்களா போஸ்டர்? இதெல்லாம் எடுத்துட்டாங்க. Gospel become compromised. And we are not going to compromise the gospel because it's written in the word of God.
இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறாரு. அவருடைய மரணத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் பங்குதாரர்கள் நீங்களாம் இங்க பெஞ்ச தேய்க்கிறவங்க கிடையாது. நீங்களாம் ராஜ்யத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி வாங்கப்பட்டவர்கள். உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம் உங்களுடைய அடையாளம், ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைனா தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள், இந்த உலகத்தை கலக்க பிறந்தவர்கள். அந்த அப்போஸ்தலர்லாம் வரும்போதே சொல்றாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். கேன்பரால வந்துட்டோன்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வந்துட்டோன்னு சொல்லுங்க. யாரோ நம்ம டயலாக் எடுத்து பெருசா படம் எடுத்து இட்டாக்கிடுறாங்க. நம்ம டயலாக்கையும் மறந்துடுறோம், எல்லாத்தையும் மறந்து இப்படி ஆயிடுறோம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் அவர் பண்ணாரு. இவர் இதை சொன்னது எல்லாமே இந்த மேசாயா வந்தா என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு சயின்ஸ். மேசாயா தான் என்ன பண்ண முடியும்? குஷ்டரோகிகளை சுகப்படுத்த முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் சுகப்படுத்தப்பட்டான். அவன் இஸ்ரவேலைட் கிடையாது, இஸ்ரவேல் குடிமகன் கிடையாது. யார் அது? நாகமான். அவனை தொட்டு சுகப்படுத்தினாரா? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்க. அதுல தொட்டு 11ஆம் வசனம் நினைக்கிறேன், தொட்டு சுகமாக்கல. அதனாலதான் அவனுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. அவர் என்ன தடவி சுகம் கொடுப்பாருன்னு பார்த்தேன், ஆனா தடவவே இல்லை அப்படின்னு என்ன ஆயிடுச்சு? நாகமானுக்கு ஒரே வருத்தம். டேய், போய் தண்ணியில இருக்கிறதுல சிம்பிளான வேலை 7 வாட்டி குதிச்சா போயிடுச்சு, என்ன தடவி சுகம் கொடுப்ப. அதெல்லாம் தலைவருக்கு வச்சிருக்குது, அதெல்லாம் இயேசு வந்தா பண்றதுக்கு. ஆமென். சோ இதெல்லாம் சொல்லிட்டு யாருக்கு அனுப்புறாரு? யோவானுக்கிட்ட அனுப்புறாரு. போய் சொல்லு, இத பார்த்ததெல்லாம் சொல்லு. These are the signs of Messiah. Messiah வந்தாருன்னா இதெல்லாம் பண்ண போறார். இதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷ கூட்டத்துல இதுதான் நடக்கணும். பாருங்க, கண்டவைகள் கேட்டவைகளை எல்லாம் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானியர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இதுதாங்க, இதுக்கு தான் வந்தாரு. இதுதான் நம்ம நிறைய வசனத்தை பார்க்க போறோம். பாருங்க, மத்தேயு 9:35 வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால வியாதியஸ்தர்களை பார்த்து, எப்பா உனக்கு மேல கடவுள் ரொம்ப அன்பா இருக்கிறாரு, அதனால இந்த கேன்சர் கட்டியை கொடுத்திருக்கிறாரு, நீ அதை வச்சு சந்தோஷமா இருன்னு சொல்லிடாதீங்க. சுவிசேஷமே அதுதான். அங்க பாருங்க, சுவிசேஷத்தை சொல்றாரு, நான் வந்துட்டேன், இனி உங்களுக்கு விடுதலை. உடனே என்ன ஆயிருது? சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சுவிசேஷம் கூட்டத்துல இது கண்டிப்பா நடக்குது. இயேசுவின் சுவிசேஷ கூட்டங்கள்ல, இனி நம்ம வைக்கிற சுவிசேஷ கூட்டங்களையும் இது கண்டிப்பா நடக்கதான் செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்றீங்களோ அவனுடைய கட்டுகள்லாம் உடையும் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. கட்டுகள் உடைகிறது, வியாதிகள் நீங்குகிறது, நோய்கள் போய்கிறது. ஹல்லேலூயா. அவர்களை சொஸ்தமாக்கினார். அதுதான் அவர் பண்ணது. ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா, அந்த போன வசனத்துல வாசித்தோம்ல, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல, அவர் குருட்டையும் ஒன்னாதான் சொல்றாரு, செவிடனையும் ஒன்னாதான் சொல்றாரு, மரித்தவர்களும் ஒன்னாதான் சொல்றாரு. அது ஏதோ ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் கிடையாது. மரித்தோரை எழுப்போம், அதெல்லாம் தனி கேட்டகரி கிடையாது. தலைவலி காய்ச்சல் எப்படி வருதோ அதே மாதிரி செத்து கிடந்தானா எந்திரிச்சு ஓடு, இயேசு நாமத்துல ஓடு. அப்படி நடந்திருக்கா வேதத்துல? வேதத்துல இல்லாத நம்ம எதுவும் பேசிக்கிட்டு இருக்குமா? மரித்த காரியங்கள் எல்லாம் ஜீவனாய் மாறுகிறது. அன்றியும் மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான சரீரங்களையும்
உயிர்ப்பிக்கிறார். ரோமர் 8 வாசிக்கிறோம். ஜீவன், சொல்லுங்க, ஜீவன், ஜீவன். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 1 கொரிந்தியர் 15:55, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாருங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாருங்க, இப்படிப்பட்ட இந்த மரணத்தை வெல்கிற வல்லமையை உங்களுக்குள் இயேசுவானவர் வைத்திருக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம் சொல்லுது, மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் என் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்ப நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். அதாவது இந்த மரணத்துக்கு எதிரியாய் நீங்கள் இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, மரணத்துக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சாபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே போல மரணத்துக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க, எல்லாவற்றையும் அறிவியுங்கள், பார்வை அடைகிறார்கள், சப்பானியல் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம், எங்கெங்கெல்லாம் மரணம் இருக்குதோ மரணத்துக்கு முதல் எதிரி இயேசு. ஹல்லேலூயா. அவருக்கும் மரணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தன்னுடைய மரணத்தை அவர் உயிரோடு எழுப்பினவர். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ஒரு 3 காரியங்கள் சொல்ல போகிறேன். இந்த சுவிசேஷம், இந்த ஜீவனின் சுவிசேஷத்துல எப்படி இயேசு செயல்பட்டார், குறிப்பா ஒரு இதை எடுத்துக்க போறோம், அந்த மரணம். இன்னைக்கு மரணத்தின் எதிரியாய் நம்ம வந்திருக்கிறோம். மரணம் எப்படிங்க வந்துச்சு? பாவத்தின் விளைவாய் வந்த மரணம். அந்த பாவத்தின் விளைவே இயேசுவானவர் சிலுவையிலே நமக்காய் செய்து முடித்தபடியினால மரணத்தின் விரோதிகளாய் நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நீங்க பாருங்க, இப்ப நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 9 அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. மத்தேயு 9 அதிகாரம் 23 வசனம். மத்தேயு 9:23. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைக்கிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். போதும். இங்க இயேசுவானவர் ஒரு வீட்டுக்கு வராரு. அங்க ஒரு சிறு பெண் என்ன ஆயிடுச்சு? அந்த பெண் மரித்து இருக்கிறார். இது யாருடைய பெண் தெரியுமா? யாவீது. அதாவது லூக்கா 8:41 எடுங்க. ஜாவீதா, அது ஜபீர். லூக்கா 8:49. அப்போது ஜெப ஆலய தலைவனாகிய யாவீரு, வாசிங்க முதல்ல. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யாவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியா. போதும். இங்க பாருங்க, யாவீரு என்ன பண்றான்? அவன் ஜெப ஆலய தலைவனா இருக்கிறான். அவனுடைய குமாரத்தி என்ன ஆயிடுச்சு? மரண தருவாயில இருந்தது, மரித்து போனது. இங்க ஒரு மரணம் ஏற்பட்டு இருக்கு. யாருக்கு மரணம்? அவருக்கு ஒரே பெண், தன்னுடைய ஒரே பெண்ணுக்கு மரணம் ஏற்பட்டு இருக்கிறது. அவர் எங்க போகிறார்? இயேசு அண்டையில வருகிறார். அவர் யாருங்க? ஜெப ஆலயத்தின் தலைவர். ஜெப ஆலயத்துல என்னங்க பண்ணுவாங்க? ஜெப ஆலயத்துல என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. இவர் யாரு? அவரோட பொண்ணு என்ன ஆயிடுச்சு? ஜெப ஆலயத்துல என்ன பண்ணுவாங்க? ஜெப ஆலயத்தின் தலைவன் யாரு? அவருடைய பொண் மரித்து போயிருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு? வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரா? இயேசு இடத்துல போனாரு. இயேசு யாரு? வார்த்தை.
உங்களுடைய ஜெபம் வேலை செய்யணும்னா நீங்க வார்த்தை இடத்துல போலனா உங்களுடைய ஜெபம் வேலை செய்யாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யலனா உங்களுடைய ஜெபம் வேலைக்கு ஆவாது. இது உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிடிக்கல, நான் என்னனாலும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஒரு முக்கியமான இது, அவரை ஜபாலய வீரனா இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், உட்கார்ந்து முட்டி போட்டு எவ்வளவோ அழுது புரண்டு அப்படிலாம் கிடையாது. வார்த்தை இல்லைன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா இதுதான் நியமனம். இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? வார்த்தை. எல்லாமே வார்த்தை. நீங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய வசனம் எல்லாம் எப்படி இருக்கான், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இதெல்லாம் இதை நீங்க கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஆரோக்கியத்தை நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஏன்னா வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த வசனம் செயல்படுகிறது. அது உடலுக்கெல்லாம் என்னத்தை கொண்டு வருது, ஆரோக்கியத்தை, நன்மைகளை, ஜீவனை, பரிபூரணத்தை. அதனால ஜெபமா வசனமானலாம் கிடையாது. வசனம் இல்லாத ஜெபம் வேலைக்கு ஆகாது. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்தீங்களா, இதுதான் தேவனுடைய வசனம், இதை வைத்து நான் ஜெபிக்கிறேன், இதை வைத்து நான் விசுவாசத்தில் நிலை நிற்கிறேன், இதை வைத்து வெற்றி அடைகிறேன் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். பாருங்க, இப்படிப்பட்ட ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுல ஒரு மரணம் நடந்துச்சு. உடனே என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம போகிற நார்மலா போற ஃபியூனரல் சர்வீஸ்லாம், தேவன் வைத்திருக்கிற அழகான தோட்டத்திலே ஒரு ரோஜா பூ அவர் பறிக்க கூடாதா? ஏன் பேசுறவனை பறிக்க வேண்டியதானே? கல்ற தோட்டத்தில் எழுதுறாங்க, இதோ இவர் பறித்து கொண்டு போகிறார், தடுப்பவன் யார்? இவர் ஏதோ பெரிய கொள்ளக்காரர் கூட்ட தலைவர். யாரை பத்தி எழுதுறாங்க? கடவுளை பத்தி. எந்த கடவுளை பேசுறாங்கன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க அவரை எடுக்கிறதுக்கு தான் அவர் இயேசுவை கொடுத்தாரா? அவர் சொல்றாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தேன், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வைத்தேன். அப்படிப்பட்டவர் வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகளை தான் எடுக்கிறதுக்கு வருகிறாரா? அப்படிப்பட்ட செய்திகள்லாம் கேட்காதீங்க. தேவன் சிலுவையிலே செய்து முடித்த காரியங்களை விசனப்படுத்துகிற அந்தி கிறிஸ்து செய்திகளை கேட்காதீர்கள். அதனாலதான் பவுல் சொல்றான், நான் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேற எதையும் நான் பிரசங்கிப்பதில்லை என்று. அதை நீங்க அதே மாதிரி வச்சுக்கோங்க. கிறிஸ்துவை மரித்த கிறிஸ்து, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேற எதையும் நான் கேட்பது இல்லை. பாருங்க, அந்த வீட்டுல ஒரு இளவு, அது சின்ன பொண்ணு, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இடத்துல போறாங்க. போனா 9ஆம் அதிகாரம் சொல்லுது, இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே தாரை ஊதுகிறவர்களையும் இறைக்கிற ஜனங்களையும் கண்டு, பாருங்க அது மரண வீடுலாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. ஒரே அழுகையின் கூப்பாடு, எல்லாம் சாபத்தின் கூப்பாடு, அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க சொல்றாரு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். பாருங்க, தேவன் வந்தவொடனே, அந்த வார்த்தை வந்தவொடனே மரிச்ச காரியங்கள் எல்லாம் அது வேற ஸ்டேட்டஸ்க்கு வருது. எங்க இருந்து வருது? மரிச்சதுல இருந்து நித்திரைக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மாறுது. பாருங்க, அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? நித்திரையில இருந்து எழும்பி உட்கார்றது, மரணத்திலிருந்து ஜீவன், ஸ்டேட்டஸ் மாறுது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒருத்தங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறுது. ப்ரொமோஷன் கீழே இருக்கிற லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகுது. உங்களுக்கு முறையாய் வர வேண்டிய காரியங்கள் சேருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவான தலைவனுடைய வீட்டில் தாரை ஊதுறவன் இறைக்கிற ஜனங்களையும் கண்டு, அடுத்த வசனம், விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவர்களை பார்த்து நகைத்தார்கள். பாருங்க, இப்ப நான் சொல்றேன்ல, மரணத்துல இருக்கவங்க எந்திரிங்கன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன இருக்கும்? கக்கப்பக்கான்னு ஒரு சிரிப்பு வரும். என்னைக்காவது நீங்க போய் என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? மரிச்ச வீட்டுல போயிட்டு ஆறுதல் சொல்றேன்னு போறீங்களே, என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? உயிரோட எழும்ப சொல்லி தில் இருக்கா? இது தில் இருக்கிற மேட்டர் கிடையாது. வசனத்துல சொல்லி இருக்குன்னா செய்யணும். செய்வீங்களா? பாக்குறீங்க?
பாருங்க சொல்லுது, நித்திரையா இருக்க அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். நகைப்பாருங்க. இது நான் இதுக்கு முன்னாடி நான் காஃபின் பாக்ஸ்ல ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டுக்கு அவங்க வீட்டுல இதுவாயிடுச்சு, எழுப்புறதுக்கு நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நடக்கலன்றதுக்காக வார்த்தை உண்மை இல்லாம போயிடாது. வார்த்தை உண்மை உள்ளது. வானம் பூமி ஒளிந்து போலாம், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. உங்களுடைய அனுபவங்கள் நடக்கலன்றதுக்காக வார்த்தையை மாத்திராதீங்க தயவு செய்து. இதுதான் இயேசு சொல்லி கொடுத்தாருங்க சீஷர்களுக்கு. இயேசு சொல்லி கொடுத்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தன்னுடைய 12 சீஷர்களை அழைத்து, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. 8ஆம் வசனம் வாசிங்க. வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுக்களை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, இதெல்லாம் நான் ஒன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது இல்லை, நான் ஒன்னும் மிகைப்படுத்தி பேசுறது கிடையாது. வசனத்துல என்ன சொல்லுது? குஷ்டரோகிகளை சுத்தம் பண்றியா, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குறியா, அதே இடத்துலதான் என்ன சொல்றாரு? மரித்தோரை எழுப்புங்கள். இது யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். நீங்கெல்லாம் யாரு? சீஷர்கள். அதை காட்டிலும் மேலானவர்கள். இப்போ நீங்கெல்லாம் யாராயிட்டீங்க? பிள்ளைகள் ஆயிட்டீங்க தேவனுக்கு. அப்ப இயேசுனுடைய சகோதரனாய் ஆயிட்டீங்க. உங்களுடைய மூத்த சகோதரன் யார்? இயேசு கிறிஸ்து. சில நேரத்தில் நம்ம அவரை ஏசப்பான்றோம், ஆனா டெக்னிக்கலா என்னது? He is my bro. Yes bro, are you still listening? டெக்னிக்கலா யாருங்க அவரு? அவருக்கு தப்பா நினைச்சுக்க மாட்டார். நீ என்னன்னாலும் கூப்பிட்டுக்கோ, என்ன கூப்பிடுறியா அதுவே எனக்கு போதுண்டாப்பா, அவ்வளவு அன்பா வரிய. ஆனா உண்மையா அவர் யாருங்க? நம்மளுடைய மூத்த சகோதரன். பாருங்க, அவர் சொல்றாரு, இத சொல்லிட்டு நீங்க செய்யுங்கன்றார். இதே வசனம் நிறைய இடத்துல இருக்குது, நீங்க போய் பாருங்க. நான் இப்ப காட்டுறதுக்கு நேரம் கிடையாது. லூக்கா 9:1. நீங்க பாக்குறத பார்த்தா ஹென்லி நீ இன்னொன்னு காட்டுன்ற மாதிரி இருக்கு. சரி, லூக்கா 9:1. உங்களுக்கு எதுக்கு? காசா பணமா? டைம் இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்ச நேரம் போகும். எல்லாம் இன்னைக்கு லீவ்ல இருந்து இப்பதான் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் வார்த்தையை நல்லா அனுப்புவோம். இங்கேயும் பாருங்க, அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுக்களை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. பாருங்க, இதுதான் அவர் பண்றாரு. இதுதாங்க அவருடைய வேலையை. அவருடைய பிள்ளைய ஆக்குறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அவர் இயேசுவா உங்களை எல்லாம் ஒரு காப்பி எடுத்து க்ளோன் பண்ணி அனுப்புறாருங்க. நீங்க எல்லாமே ஒரு பிதா உங்களை பார்க்கும் பொழுது உங்களை தனி நபரா பாக்குறது கிடையாது, உங்களை ஒரு இயேசுவா தான் பாக்குறாரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, பாவமே அறியாத அவர் பாவமானபடியினால நீதியே அறியாத நீ நீதிமானாக்கப்பட்டிருக்க. சரியா? உங்களை இயேசு பார்க்கும் பொழுது, தேவன் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறாரு? உங்களை ஒரு குட்டி ஜீசஸ் மாதிரி தான் பார்க்கிறாரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, யூ ஆர் லைக் ஜீசஸ் இன் திஸ் வேர்ல்ட். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்க தான் ஒரு இயேசுவை போல இந்த உலகத்துல இருக்கிறீங்க. ஏன்னா அவருடைய சாயல்ல இருக்கிறீங்க. பாருங்க, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நான் எதையும் மிகைப்படுத்தி பேசுறது இல்லை, என்ன சொல்லுதோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவன் அனுப்பின வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். வெறும் முக்கியமான இது, மரித்தவர்களை அங்க ஒரு இளவு வீட்டுக்கு போறாரு. அவர் சொல்றாரு, இது பெண் நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? நகைக்கிறார்கள். அவர் நகைக்கிறதுனால அச்சோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஓ ஆமா அவ செத்துட்டா நான் போயிட்டு வரேன்னு அவர் போல என்ன பண்றாரு? அவர் நகைத்தாலும் அவர் அடுத்த வசனம் சொல்லுது, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருத்தாள். பாருங்க, அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தார். உங்களுடைய கரம் மரித்தவர்களை எழுப்புகிற கரம், இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்தை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய கரம் மரித்தவர்களை எழுப்புகிற கரம்.
ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்ட கரம். ஹalleluya. இது உங்க எல்லாருக்குமே இருக்குங்க. இதை பற்றி சபை நமக்கு போதிக்கல. ஏன்னா நம்ம ட்ரெடிஷனலா அப்படித்தானே வந்திருக்கோம். மரித்த வீட்டுக்கு போனா ஒரு ஆறுதலை சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், வந்துட்டோம். ஆனா அப்போஸ்தலர்கள் அப்படி பண்ணல. அவனுடைய நிழல் பட்ட என்ன ஆகுதான், மரித்த சரணங்கள்லாம் உயிரோடு எழும்புதாங்க. You are not an ordinary person. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிறவர் அப்படி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன் உங்க உள்ள இருக்கிறார். அவர் வந்தாருனாலே எல்லாமே ஸ்பெஷாலிட்டியா மாத்திடுவார். பாருங்க, என்ன இன்னைக்கு வால்யூம் கொஞ்சம் ஓவரா ஏதுன்னா அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதான் வால்யூம் ஏறிட்டு இருக்கு. யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்யாகவே இயேசு சொன்னது எல்லாமே மெய் தான். அப்ப அவர் சொல்றாரு, இந்த பாரு, இது நம்பவே முடியாது, சொன்னாலும் நம்ப முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான். அடுத்த வசனத்தை அப்படியே பரட்டிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். பொறுமையா பார்க்கணும். என்ன சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாருன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்க. படத்துக்கு போகும்போது பாத்தீங்களா உங்களுக்கு கதை புரியும் அப்படியே பேசிக்கிட்டு அது மாதிரி இப்ப சொல்லுங்க, முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க. முக்கியமான சொல்லுங்க, அப்படியே வீரப்பம். எந்த கட்டம் வந்தாலும் இந்த கட்டப்ப கைய மடக்க மாட்டான்டா, அப்படி இருக்கிறீங்க. சொல்லுங்க முக்கியமான, அப்படின்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன். இது இப்ப ஏற்கனவே மணி 8 போகுது. இன்னைக்கு நான் முடிக்க வந்தது முடிச்சுட்டு தான் போறேன் இன்னைக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க. நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்ப இயேசு செய்த கிரியைகளை நாம செய்ய முடியுமா? இயேசு என்னங்க செய்தாரு? மரிச்சவனை எழுப்பினாரு, தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு. இதெல்லாம் வருது. இப்ப பாருங்களேன், இதை நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போனோம். நான் சொல்ல சொல்ல நானும் செய்வேன் நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாக்கினார். ஹல்லேலூயா. மரித்தவரை எழுப்பினார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். ஓ, மரித்த காரியங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ரிக்கா ராமா ஷிக்கா ரபதிரா லராத்திரா. ஹல்லேலூயா. என்னங்க அவ்வளவுதானே கரங்க தட்டுறது? கர்த்தருக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் செய்கிறதை நீனும் செய்வேன். அதோட நிப்பாட்டி இருந்தா கூட நான் சந்தோஷமா இப்ப நேரத்துக்கு பிரசங்கம் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் நிப்பாட்டல. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பிளாங்க் செக் கொடுத்துட்டு போயிட்டாரு. இங்கே நிப்பாட்டி இருந்தா இது அவர் செஞ்சதை நம்ம செஞ்சாலே எப்படி அந்த ஜீவனின் வல்லமை எப்படி பாயும். ஆனா அவர் சொல்லிட்டாரு, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யாருங்க அது? ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தான் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் தான் அதை செய்ய போகிறீர்கள். நான் தான் செய்ய போகிறேன், நாம தான் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை. எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா அவர் எப்படி சொல்லிட்டு போயிருப்பார். அதுவும் மெய்யாகவே மெய்யாகவே. அப்ப அவருக்கு தெரியும், மெய்யாகவே மெய்யாகவே இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் வரப்போகுது, நேஷன் லைட்ன்ற ஒரு சபையில வரப்போகுது. அவங்க நான் செய்தலையும் செய்வாங்க, அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதுதாங்க அவருடைய வார்த்தையின் வல்லமை. அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். சூழ்நிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் வார்த்தையை சொல்லுங்க. பாருங்க, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதுதாங்க ஒரு தகப்பனுடைய உள்ளம். பாருங்க, ஒரு தலைவன்னா என்ன பண்றானா, தலைவனானவன் மக்களின் தோள்களிலே நடந்து என்ன பண்ணிடுறான், மேலே ஏறிடுறான். அதுதான் இந்த உலகத்தின் தலைவன். அப்படித்தானே? உலகத்தின் தலைவன் என்ன பண்றான்?
மக்களின் தொண்டர்களின் தோள்களிலே ஏறி அவர் என்ன பண்ணிடுறாரு, பெரிய ஆளாயிடுறாரு. ஆனா நம்ம தலை ஆட்டை என்ன பண்ணிச்சு, தோள் மேலே போட்டார். அவர் எப்பவுமே நம்மள ஒரு படி அவரோட உயரத்துல தான் வைக்கிறாரு. நீங்க தகப்பனுடைய தோளில இருக்கும் பொழுதே அவர் பண்ணதை காட்டிலும், அவர் பார்க்கதை காட்டிலும் நீங்கள் மேலானதை பார்க்க முடியும்னு சொல்றேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. அவர் அந்த தாங்க தகப்பனுடைய உள்ளம். உங்களுக்கு ஆசையா இருக்க அந்த உலக பிரகாரமான தகப்பன்கள் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களா? உங்களுடைய பிள்ளைங்கலாம் எப்படி இருக்கணும்னு, நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல உங்களோட நெக்ஸ்ட் லெவல் போகணுமா? சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க, அது நடக்கும் தீர்க்க தரிசனமா. ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களை காட்டிலும் பெரிய பயில்வான்களாய், பெரிய ஞானவான்களாய், தேவனை அறிகிற அறிவில இன்னும் அதிகமாய் வளருவார்கள். உங்களுக்கு ஆசை இருக்கா? ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு இருக்கிற மாதிரி தான் அவருக்கு இருக்குது. அதனாலதான் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நீ நான் செய்தலையும் செய்வாய், அதை காட்டிலும் மேலானவைகளை செய்வாய் அப்படின்ட்டு. இப்போ இங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த துக்க வீடு சூழ்நிலையை அவர் பார்க்கல, கைய பிடிச்சாரு, என்ன பண்றாரு, எழுந்துருன்னு எழுப்பிட்டாரு. அந்த சிறு பெண்ணை கையை பிடித்தார், உடனே அவர் எழுந்தார். இங்க வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு இந்த மரணம் கடவுளுடைய சித்தமா பித்தமான்னு கேட்காதீங்க. எங்கேயுமே ஜீசஸ் போய் ஒரு பார்ட்டியை இது பண்ணாரு, ஃபிளாப் பண்ணாரு. ஒரே ஒரு செலிப்ரேஷனை மட்டும் தடுத்துட்டாரு. என்ன செலிப்ரேஷன் தெரியுமா? மரண வீட்டுல. அவர் மரண வீட்டுக்கு வந்தாலே அந்த மரண வீட்டுல எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஹல்லேலூயா. அவர் வந்தாலே மரணத்தின் எதிரி. இப்ப யார் தெரியுமா மரணத்தின் எதிரி? இதோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா, நீங்க எல்லாருமே மரணத்தின் எதிரியா இயேசுவின் நாமத்துல இருக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இங்க ஒரு சின்ன குழந்தை, இப்ப மரித்த குழந்தை, அதை என்ன பண்ணிட்டாரு, எழுப்பிட்டாரு. இப்ப பாருங்க, அடுத்த இது நம்ம பார்க்க போறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அவர் ஒரு ஊருக்கு போறாரு பாருங்க. அங்க திரளான கூட்டம் அவரோட போச்சு. 12ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 7:12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். பாருங்க, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்து வந்தபோது, ஒரு ஊருக்கு போறாருங்க. அங்க மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி. அதாவது போன சம்பவம் என்ன பார்த்தோம், இப்பதான் மரிச்சாங்க, அதையும் எழுப்பிட்டாரு. அது ஒரு சின்ன பெண், அப்படிப்பட்ட பெண்ணையும் எழுப்பிட்டாரு. இப்ப இன்னொரு சம்பவம் பார்க்கிறோம். அவன் இப்ப மரிச்சவனா இல்ல, கொஞ்ச நேரம் ஆயிருக்கலாம், இல்ல 2 நாள் ஆயிருக்கலாம். ஒருவேளை ஊர்ல இருந்து ஆளுங்கெல்லாம் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிருப்பாங்க. மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பெட்டியில ஏத்திட்டாங்க, பெட்டியை மூடியாச்சு, தூக்கிட்டு போகுது. என்ன பாட்டு பாடி இருப்பாங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. அதுல வேற கர்த்தரை வேற, கர்த்தர் ஏதோ நம்ம ஆளுங்க எல்லாம் அந்த ஒரு சில மக்கள்லாம் ஒரு கடவுளை வணங்குறாங்க. இதுக்குன்னே ஒரு கடவுள், மரணத்தின் கடவுள். அதை கூட நம்ம ஆளுங்களுக்கு நம்ம ஜீசஸை கனெக்ட் பண்ணிடுறாங்க. பாருங்க, ஒரு போறாரு, அந்த ஊர்ல அடக்கம் பண்ணும்படி போறாங்க. அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான். அங்க பார்த்தா அவ ஒரே மகள், இங்க எப்படி ஒரே மகன். பாருங்க, அந்த தாய் எப்படிப்பட்ட தாயா? அவள் கைம்பெண்ணாய் இருந்தாள். கைம்பெண்ணா என்னங்க? விதவை. அதாவது அண்ணா சொல்லாராம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்லியிருக்காரு? அண்ணா நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க திடீர்னு வந்து கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? அண்ணாவோ கலைஞரோ சொல்லியிருக்காங்க. விதவை என்ற வார்த்தைக்கு பொட்டு இல்லை, கைம்பெண் என்ற வார்த்தைகளே பொட்டு இருக்கிறது. 2 பொட்டு இருக்குது. எப்படி? விதவைன்ற வார்த்தையிலே பொட்டு இல்லையா, அதனால என்ன பண்ணுங்க, கைம்பெண்ணு சொல்லுங்கன்னு. ஆனா வேதம் இவர்களுக்கு முன்னாலே எழுதப்பட்டது. 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கு, இந்த வார்த்தை வந்திருக்குது. என்ன வார்த்தை?
கைம்பெண் 2 பொட்டு வச்சு. நம்மளுடைய தேவன் வாழ்வளிக்கும் தேவன், வாழ்வை அழிக்கிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையே இல்லாதவங்களையும் என்ன பண்ணுவாரு? வாழ்க்கை கொடுப்பார். ஒரு விதவை தாய்க்கு ஒரே மகன்னா அந்த விதவை தாயினுடைய நம்பிக்கை யாருங்க? தன்னுடைய மகன். அவனை இழந்து இருக்கிறார், அவனை கூட்டிட்டு போறாங்க. அந்த விதவை தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்குமா? தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரே ஆதரவு தன்னுடைய மகன், ஒரே மகன். அவன் இறந்து போயிட்டான். அப்ப நம்ம ஆளுங்க எப்படி பிரசங்கம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க போனதே இல்லையா சாவு வீட்டுக்கெல்லாம்? கர்த்தருக்கு அங்கே ஒரு சேனை தேவைப்படுகிறது, அந்த சேனையிலே ஒரு ஆராதனை வீரர் தேவைப்படுகிறார், அதனால் தேவன் இவரை எடுத்துக்கொண்டார். ஏன் அங்க மைக் அனௌன்ஸ் பண்றது கூட தான் ஒரு ஆள் தேவைப்படுது, நீ போய. பாருங்களேன், ஒரு விதவை தாய்ங்க எப்படி இருக்கும்? அந்த விதவை தாய்க்கு தன்னுடைய ஒரே மகன் கூட்டிட்டு போறாங்க. அப்ப இயேசு அந்த ஊருக்கு வராரு பாருங்க. அந்த வார்த்தை உள்ள வருது பாருங்க. அந்த வார்த்தை அந்த ஊருக்குள்ள வரும் பொழுதே அங்க ஒரு மாற்றம் உண்டாக தொடங்கிறது. ஊரில் வெகு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாருங்க. அவர் பாருங்க, ஒரு மனதுருகிற தேவனுங்க. அவர் உங்களை அழ வைக்கிற தேவன் கிடையாது. நீங்க எவ்வளவு நேரம் அழுகுறீங்க, எவ்வளவு நேரம் இது பண்றீங்கன்னு உங்களுடைய அழுகையை மாற்றுகிறவர். ஆனந்த களிப்பாய், அதாவது வசனம் சொல்லுத ஏசாயா 53 சந்தோஷமும் நித்திய மகிழ்ச்சியும் எப்படியா எடுத்துருவோமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. யாருங்க கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்? இங்க இருக்கிறீங்களா யாரும்? ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புடன் பாடி. எப்படி? ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல தங்குமா? சும்மா வந்துட்டு போறதில்லை. நித்திய மகிழ்ச்சி. உங்க தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல் தங்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அங்க போய் அந்த பிள்ளைகளை எழுப்பும் பொழுது பாக்குறோம் பாருங்களேன். அந்த இடத்துல எழுப்பிட்டு அவர் சொல்றாரு, அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி என்ன பண்றாரா? கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாருங்க, இது பாடையில இது ஏத்தியாச்சுங்க. இது நீங்க ஏதோ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தனை எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்க? கதம். அவனே எழுந்திருக்கனாலும் எந்திரிக்க முடியாது, போட்டு முடிச்சிருவாங்க. ஃபுல்லா கான்கிரீட் எல்லாம் போட்டு மேல ஒரு அழகா ஒரு படத்தை போட்டு ஒரு இது பண்ணார். இந்த பூ தேவனுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வேற வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட பாடையை தான் என்ன பண்ணாரு? தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். பயந்து எல்லாரும் பாக்குறாங்க, யாரா இவர் வந்துன்னு. அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். என்ன ஆகுது? மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். பாருங்க, தாயினிடத்திலே ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. மரித்தவன் எழுந்து பேச தொடங்கினான். பாருங்களேன், அவன் வாயில மூக்குல எல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்க. டேய் விடுங்கடா அப்படின்ட்டு ஒரு ஸ்னீஸ பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரா போய் எங்க கொண்டு போய் வந்தாரு? அந்த கைம்பெண் இடத்துல விட்டார். இதான் உன்னுடைய மகன். அவர் மனதுருகிற தெய்வங்க. ஹல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறவர். அவர் உங்களை நேசிக்கிறவர். உங்கள் மேல் கருணையாய் வைத்திருக்கிறவர். உங்கள் மேல் கருசனை வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். சோ முதல்ல ஒண்ணு பார்த்தோம். இப்போ மரிச்சது சின்ன குழந்தை, அதையும் எழுப்பிட்டாரு. இங்க ஒரு வாலிபன் மரிக்கிறான், அதையும் என்ன பண்ணிட்டாரு? எழுப்பிட்டாரு. அது இது அடுத்த ஸ்டேஜ். பாடையை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க புதைக்கிறதுக்கு, அதையும் எழுப்பிட்டாரு. இப்போ மூன்றாவது இன்னொரு காரியம். எத்தனை பேருக்கு இன்னொரு காரியம் பார்க்கணும்னு? நான் சொல்ற காரியம் இல்ல, இது காரியம மாத்தின காரியம்.
நம்ம ஊர்ல இதெல்லாம் என்ன காரியம் நடந்துருச்சுன்னு காரியத்துக்கு ஒரு 2-3 பதம் வச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு இன்னும் 3வது தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, போவோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்தார்கள். யாரும் அங்க உயிரோட எழுப்ப வரல. என்ன சொல்ல வந்திருக்கீங்க? ஆறுதல். நம்ம ஆளுங்கெல்லாம் பெஸ்ட் கம்ஃபர்டிங் பீப்புள், ரொம்ப ஆறுதல். அப்படியா? நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நீ ஆறுதல் சொல்லவே வர தேவையில்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாங்க? அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை பிரச்சனை இருக்குன்னு சொல்றது கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குல்ல. ஆனா பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், வாழ்வளிக்கிற தேவன் இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ செய்தியாக இருக்கிறது. பாருங்க, இங்க அப்படிப்பட்ட பிரச்சனையில அங்க ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். ஆனா இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இப்ப 21 வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் போதும். பாருங்க, அவ சொல்றா இயேசுவினிடத்தில் அவளுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. இயேசு எந்த வியாதியும் சுகப்படுத்திறாருன்னு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அந்த வெளிப்பாடு எத்தனை பேருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. எந்த வியாதினாலும் சுகப்படுத்திடுவாருன்னு. ஆனா அவளுக்கு இன்னொரு வெளிப்பாடு இல்ல, மரிச்சாலும் இயேசுவால எழுப்ப முடியுன்ற வெளிப்பாடு இல்ல. எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இன்னைக்கு வந்திருக்கு? சத்தம் வரலையே. ஆமென், ஹல்லேலூயா. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தேனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா நீங்க மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்றாங்க. இப்ப அடுத்த வசனம் பாருங்க. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பாருங்க, இப்ப சொல்றா அவ நல்ல தியாலஜிலாம் நல்லா தெரியுது. எப்படி தியாலஜி நல்லா தெரியுது. நோ பிராக்டிக்கல், சும்மா கேள்விப்பட்ட ஒரு இது. நான் பைபிள் ஸ்கூல் போயிருக்கிறேன், இதுதான் எங்களுக்கு போதிச்சிருக்காங்க. சொல்ற இயேசுக்கே போதிக்கிறா பாருங்க. நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். இதை நான் என்னுடைய தியாலஜி 2ஆம் வருடத்திலே நான் கற்றுக்கொண்டேன். இது யாருக்கு சொல்றா? இயேசுக்கே சொல்றா. நீர் பண்ண கேட்பான்னு தெரியும். ஆனாலும் 23 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். பாருங்க, இயேசு சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்திருப்பான். ஹல்லேலூயா. நான் சொல்றது வெறும் மரணத்துக்குரிய காரியத்தை மாத்திரம் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரமும் ஒரு மரணத்தை போன்றதுதான், நோயும் ஒரு மரணத்தை போன்றதுதான், கவலையும் கண்ணீரும் ஒரு மரணத்தை போன்றதுதான். நீங்க இந்த வார்த்தையை நல்லா கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இவ பாருங்க, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். மார்த்தாலும் நல்லா கடைசி நாள் பிரசங்கம் கேட்டிருப்பா போல யூடியூப்ல. பாருங்க, கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்து. யாருக்கு சொல்லி தராங்க தியாலஜி? பாருங்களேன், சில நேரத்துல நம்மளே அறியாமலே நம்மளே என்ன பண்ணிடுறோம், கடவுளுக்கே சொல்லி கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிடுறோம். அவ பாருங்க, கடைசி நாளில் எழுந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், நான் படித்திருக்கிறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் யூடியூப்ல பார்த்திருக்கிறேன் எல்லாம் சொல்றா. ஆனா அவளுக்கு ஒரு உண்மை தெரியல. அடுத்த வசனம் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தல் என்பது ஒரு நாள் அல்ல, உயிர்த்தெழுதல் ஒரு நபர். Hallelujah. Hallelujah. Sabbath is not a day, Sabbath is a person. Who is that person? Jesus. இயேசு கிறிஸ்து தான் அந்த நபராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது ஒரு நாள் இல்லம்மா, அந்த பர்சனே நான் தான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாருங்க, உயிர்த்தெழுந்த ஒரு நாள் கிடையாதுங்க, உயிர்த்தெழுந்தது தேவன். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா what's the context? This is the context.
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்களேன், அவன் சொல்ற கடைசி நாள்ல எந்திரிப்பாங்க, வரும்போது எல்லாம் எக்காலம் சத்தம் உழுதும் எல்லாம் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஜீசஸ் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா சொல்றாரு இயேசு, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன அதே தேவன் இங்க இடத்துல சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். திரும்பவும் கேட்கிறாரு ஒரு கேள்வி. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று இதை விசுவாசிக்கிறாயா? இது அடுத்த டாபிக், அடுத்த கியருக்கு போறாரு. என்னை விசுவாசிக்கிறவன், நம்ம இப்பதான் ரிசரக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கே அங்க அப்படியே எல்லாருக்கும் கொஞ்சம் அல்லு கிளம்புது. என்னடா இது மரிச்சலை பத்தி பேசி எழுப்ப சொல்றான்னு. இவர் என்னடானா என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. நான் சொல்லுங்க, உங்க வேதத்துல சொல்லி இருக்கு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறேன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாய் என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இதெல்லாம் யார் தெரியுமா? இதெல்லாம் யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? மார்த்தாள். யாருங்க மார்த்தாள்? நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மார்த்தாள் தான் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அங்க போண்டா சுத்திக்கிட்டு இருந்த மரியாள் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப மரியாளும் கேட்பா இதே கேள்வி எல்லாம். ஆனா நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மார்த்தாளுக்கு இப்படி ஒரு இது பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு வசனம் தெரியுதுன்னு முக்கியம் கிடையாது. ஒரு வசனம் தெரிஞ்சாலும் அதுல ஜீவனை பிரிச்சு எடுத்து அதை சாப்பிட தெரியணும். ஹல்லேலூயா. கறிக்குள்ளார அந்த போனுக்குள்ள இருக்கிற அந்த என்னது, அதுக்குள்ள இருக்கிறது தமிழ்ல என்னது? ஊனா? மூளையா? சரி, வேண்டாம். எலும்பை நல்லா உறிஞ்சி சாப்பிடுற மாதிரி ஒவ்வொரு வசனத்திலையும் ஜீவனை அப்படியே என்ன பண்ணிடணும், ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிடணும். எவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்தேன், எவ்வளவு நேரம் பண்ணேன்னு முக்கியம் கிடையாது. கடைசியில ஒண்ணு படிச்சாலும் அதுல அப்படியே ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு நாடி நரம்பு வேரெல்லாம் இயேசு ஜீவனா இருக்கிறார், மரித்த காரியங்களை நான் உயிர்ப்பிப்பேன் இருக்கணும். ஒண்ணு படிச்சாலும் என்ன பண்ணும், தெளிவா பாருங்க. விசுவாசிக்கிறேன்றாரு. இதே மாதிரிதான் அப்புறம் 33 வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். பாருங்க, இயேசு இந்த மாதிரி துக்க வீட்டுல போனா அவரும் துக்கப்படுறாரு. நீங்க போயிட்டு அங்க போயிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க நான் சொல்ல, அப்படியே மாத்தி எதை சொன்னாலும் மாத்தி வேற புரிஞ்சுப்பீங்க. அங்க போயிட்டு நீங்க கக்கா பக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு சோடா எடுத்துட்டு, அங்க துக்க வீட்டுக்கு போனா நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருங்க. ஆனா வந்த வேலையை மறந்துடாதீங்க. வந்த வேலை என்னது? வந்த வேலை என்னது? உயிரோட எழுப்புறது. செய்வீர்களா? உன் தங்கை கேட்கிறேன், செய்வீர்களா? ஓ, அவர் வேற கட்சிக்காரரு, நாங்க அப்போ அவங்க சொன்னா கேட்கும். செய்வீர்களா? செய்வீங்களா? ஆமென். பாருங்களேன், அவர் எல்லாம் பண்றாரு. ஆனா அவர் வேலைக்கு வந்துடுறாரு. பாருங்க அவர்களில் ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். இவன் பாருங்களேன், பயங்கரமான ஆளு. 37ஆம் வசனம். சிலர், குருடனுடைய கண்களை திறந்தது இவர் தாங்க இதெல்லாம் பண்ணாரு, இவர் அதை பண்ணாருங்க, ஆனா சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதா? இதை பண்ணக்கூடாதா, அதை பண்ணக்கூடாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, அவர் எல்லாம் பண்ணுவாருப்பா. நடக்கலன்றதுக்காக முடிவு பண்ணிடாதீங்க, வார்த்தையை அப்படியே மூடி வச்சிடாதீங்க. அதை எடுத்து அதை எப்படி நீங்க ஒரு பிரியாணி செஞ்சீங்களோ, ஒரு வாரத்துக்கு அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ வாரம் வாரம் சூடு பண்ணி கொடுத்து பண்றீங்களோ, அத மாதிரி ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா பிடிச்சி சூடு பண்ணி வச்சு 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 சாப்பிடுங்க. இங்க பாருங்க, அவர் வந்துட்டாரு பாருங்க. அப்போ 38 பாருங்க.
இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்துல இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்தில் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், வாசிங்க. முதல்ல 38. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இங்க பாருங்க, சம்பவத்தை கவனிச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பெண் மரிச்சிருந்தா அது உடனே மரித்தது. அடுத்தது ஒரு கொஞ்சம் நாளானது. இது என்னது? இது நாட்கள் கடந்து போனது. அது குகையா இருந்தது, அதன் மேல ஒரு கல். அப்போ வந்தது ஒரு சின்ன குழந்தை, அப்புறம் ஒரு வாலிபன். நம்ம லாசருக்கு மேபி ஒரு 40+. நம்ம ஆளுங்க சொல்லிட்டாங்க 40 ஆயிடுச்சுன்னா ஓகேங்கன்னு. ஐயோ 40ல இறந்தாலும் சரி, அது பாட்டியே ஆனாலும் சரி, எழுப்பணும் எழுப்பணும் எழுப்பணும். இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை பாருங்க, உங்க தமிழ்ல எனக்கு கடைசியில பழப்பி விட்டீங்க. சரி, கல்லறையின் இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையினாய் இருந்தது, அதன் மேலே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். பாருங்க, லைவ் கமெண்ட்ரி. இப்போதான் இயேசு வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து கல்லறை எல்லாம் ஓபன் பண்ண போறாங்க. இந்த கல்லறை ஓபன் பண்ணி 4 நாள் ஆச்சு. எப்படி 4 நாள் ஃப்ரிட்ஜில் வைக்காத ஒரு பிரியாணியை திறந்த ஒரு ஸ்மெல் வருமோ, அத மாதிரி பாருங்க. திரும்பவும் சொல்றா, அவர் இப்பதான் சொல்றாரு, நானே என்ன சொன்னாரு, ஜீவனும் உயிர் தெழுந்துமாய் இருக்கிறேன்னு. இப்ப உடனே என்ன பண்ணிட்டா, இது யாரு? அதே நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மார்த்தாள். மார்த்தாள் யூனிவர்சிட்டி, அங்க படிச்சவ தான். போண்டா சாப்பிட்டவ கூட, ஒழுங்கா செஞ்சு கொடுத்தவ கூட கொஞ்சம் இருந்திருக்கா போல. அவரை நோக்கி, ஆண்டவரை, இப்பொழுது நாருமே 4 நாள். பாருங்க, எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள். நம்ம என்ன பண்றது, போயிட்டு ஐயோ நான் வரதுக்குள்ள எடுத்துட்டாங்களேன்னு. நீங்க போன உடனே லேட் ஆயிடுச்சா, பிரச்சனை இல்ல, கல்ற எங்க கூட்டு போ, கல்ற தோட்டத்துக்கு வண்டி எடு. லிட்டரலா என்ன பண்றாரு, கல்ற தோட்டத்துக்கு போறாங்க, பண்ணிட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க, திரும்பவும் இயேசு சொல்றது, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? விசுவாசிச்சா அதுக்கு வருகிற விளைவு தேவனுடைய மகிமை. நீ விசுவாசிச்சா வருகிற விளைவு தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் பாருங்க 41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஏன் தெரியுமா அவர் சொல்லணும்? இல்லைன்னா அவரே என்ன சொல்லிடுவாங்க, பாரு ஜீசஸ்க்கு எவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸே இல்லை, ஜபமே பண்ணாம எழுப்பிட்டாரு. எப்படி ஜபமே பண்ணாம சொன்ன? அவரால் சரி, இங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீர் என்ன நேசிக்கிறீர்னு எனக்கு தெரியும், நான் உன்னை நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணணும், இதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இதுதான் கிளைமேக்ஸ். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தவன் வெளியே வந்தாங்க. மரிச்சவன் எப்படி வந்திருக்கிறான்? அந்த சேலையினால கட்டப்பட்டு, மூக்கு அடைக்கப்பட்டு, அவனுக்கு மூச்சே விட முடியல, எழுந்துட்டான். டே, எழுப்பிட்டீங்கடா, மூச்சு அடைக்குதுடா, கலட்டி விடுங்க. அவன் வந்து எப்படி வந்திருப்பான்? அப்படியே குதிச்சு குதிச்சு வந்திருப்பான். எல்லாவற்றையும் கலட்டினாங்க. மரித்த லாசரு, 4 நாட்களான லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜீவன், இதுதான் ஜீவன், ஜீவனை தெரிந்து கொள்ளும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார்.